வணக்கம். சினி மினிமினி நடிகர் சிவாஜி கணேசன் இருக்கக்கூடிய ஒரு நினச்சி பார்க்க முடியாத அபூர்வ குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, சிவாஜி சார் வந்து 1952 பராசக்தி படத்தில் கதாநாயகன் நடித்தார். ஓவர் நைட்டில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போன கதாநாயகன் சிவாஜி. சிவாஜி நடித்த அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ் பட உலகில் மிகப்பெரிய சாதனையை புரிந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு சாதனை புரிஞ்ச பிறகு சிவாஜி சாருக்கு இம்மிடியேட்டாக பணம்னு ஒரு படம், ரெண்டாவது படம் வந்துச்சு. என்எஸ் கிருஷ்ணன் தயாரித்த திரைப்படம். அதுக்கு அடுத்து திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லி மூணாவது படம், சிவாஜி சாரினுடைய மூணாவது படம். அந்த படத்தை தயாரித்தது மாடர்ன் தியேட்டர்ஸ். திரும்பிப்பார் படத்தை பொறுத்தளவில் சிவாஜி வந்து ஒரு உமனைசர் கதாபாத்திரம், காம வெறியன், காம பித்தன், கண்ணில் பார்க்குற பெண் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து கற்பழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கதாபாத்திரம். யோசிச்சு பாருங்கள், பராசக்தி படத்தில் கதாநாயகனாக நடித்த ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் தன்னுடைய மூணாவது படத்துலேயே ஒரு நெகட்டிவ் கேரக்டர், படம் ஃபுல்லாக நெகட்டிவ் கேரக்டர், கெட்டவன், அயோக்கியன், பெண் பித்தன், அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் வந்து யாராவது நடிக்க சம்மதிப்பாங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இமேஜ்லாம் சொல்கிறாங்களே, என் இமேஜ் கெட்டு போயிருங்க, என் இமேஜ் வந்து என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜி அந்த இமேஜை பற்றியெல்லாம் கவலையே படலை. சிவாஜி வந்து அது கதாபாத்திரமாக தான் நினச்சாரே தவிர ஒரு மிகப்பெரிய துணிச்சல். ஆரம்ப கட்டத்திலே சிவாஜிக்கு அப்படி ஒரு துணிச்சல் வந்துச்சு அப்படின்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு உத்தமபுத்திரன் திரைப்படம் நீங்களே பார்த்துருப்பீங்க. உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் ரெண்டு சிவாஜியில் ஒரு சிவாஜி நெகட்டிவ் அம்சங்கள் கொண்ட சிவாஜி. எந்த அளவுக்கு நெகட்டிவ் தன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் சிவாஜி சார் வந்து ஆழமாக நடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் அப்படின்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இமேஜை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிவாஜி அந்த திரைப்படத்தில் நடித்தார். அதுக்கு பிறகு அந்த நாள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்த படம், எஸ் பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண படம். அதில் வந்து இந்தியாவினுடைய இராணுவ ரகசியங்களை வெளிநாட்டிற்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றன் கதாபாத்திரத்தில் சிவாஜி. யோசிச்சு பாருங்கள், இந்தியாவினுடைய இராணுவ ரகசியத்தையே ஜப்பானுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் கதாபாத்திரம் படம் ஃபுல்லாகவே. அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் சிவாஜி நடித்து படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதுக்காக அவருடைய மனைவியாக வரக்கூடிய பண்டரிபாய் தன்னுடைய கணவனையே துப்பாக்கியால் ஷூட் பண்ணி, இப்படிப்பட்ட கிளைமேக்ஸு, ஃபுல் நெகட்டிவ் ரோல், ஒரு அயோக்கியன் ரோலில் ஒரு இந்தியாவை வெளிநாட்டுக்காரனுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒற்றன் கதாபாத்திரத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் துணிச்சலாக நடித்து, அப்போ அவர் யோசித்தாரா இமேஜ் அப்படின்லாம் நினச்சாரா? அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையே படலை. இது ஒன்று. அது போல துளி விஷம்னு ஒரு படம். அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிவாஜி சார் வந்து பீக்கில் இருக்கார், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த துளிவிஷம் படத்தினுடைய கதாநாயகன் கேஆர் ராமசாமி, நடிப்பிசை புலவர் கேஆர் ராமசாமி, அவர் தான் கதாநாயகன். அந்த படத்தில் வில்லனாக நடித்தார் சிவாஜி. யாராவது நடிப்பாங்க? ஹீரோவாக வந்து தொடர்ந்து படங்களை பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் யாராவது வில்லனாக நடிப்பார்களா? சிவாஜி சார் நடித்தார். பின்னாடி சிவாஜி சார்ட்ட அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு காம எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் தான். ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம் நடிகர் சிவாஜி கணேசன் ஏற்று நடித்த கதாபாத்திரம். இந்த திரைப்படத்தை வந்து நான் 5ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னோடய வயசு 10 வயசு. அப்போ போடி நாயக்கனூரில் பொண்ணு சினிமான்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அந்த தியேட்டரில் இந்த திரைப்படத்தை பார்த்தேன். நான் சிவாஜி கணேசனுடைய வெறித்தனமான ரசிகன். அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம், என்னையா இது, படத்தில் ஹீரோவாக கேஆர் ராமசாமி வர்றாரு, சிவாஜி வில்லனாக நடிச்சிருக்காரு, எப்படி இவர் வில்லனாக நடிக்கிறாரு, எப்படி இதுக்கு சம்மதிச்சார் அப்படின்ற மாதிரி அப்போ நினச்சேன். அதுக்கு பிறகு பத்திரிகையில் பேட்டி அப்படின்னு வரும்ல, அப்போ சிவாஜி சார்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து இது மாதிரி துளி விஷம்ன்ற ஒரு படத்தில் நீங்கள் வந்து வில்லனாக நடிச்சிருக்கீங்களே, அது எப்படி கதாநாயகன் நடிச்சிருக்கக்கூடிய ஆள் எதுக்கு வில்லனாக நடிச்சு அப்படி ஒரு காரியத்தை எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி சிவாஜிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் பேசிக்கலி ஒரு நடிகன், பல்வேறு கதாபாத்திரத்தை நான் ஏற்று நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு திரைப்படத்தில் வில்லனாக நடித்தா என்ன அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரும்போது சரின்னு சொல்லி நான் சம்மதித்தேன், வில்லனாக நடித்தேன். அந்த வில்லன் ரோலில் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணேன் அப்படின்றாரு. யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க. யாராவது மிகப்பெரிய கதாநாயகன் யாராவது வில்லனாக நடிப்பாங்களா? அதுவும் பிஸியாக இருக்கக்கூடிய பீரியடில் சிவாஜி சார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த திரைப்படத்தில் செய்தார். நவராத்திரி திரைப்படம் உங்களுக்கே தெரியும். அந்த திரைப்படத்தில் வந்து அந்த 9 கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, 9 கதாபாத்திரத்தில் ஒரு கதாபாத்திரம் அப்படி ஒரு தண்ணி அடிச்சுட்டு குடிகாரனாக இருந்து கொண்டு அது கதாநாயகியாக வரக்கூடிய சாவித்திரியை கெடுப்பதற்காக முயற்சி செய்து, அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்தை சாவித்திரியை போட்டு தள்ளி அது செத்து போகிற மாதிரி 9 கதாபாத்திரத்தில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் இறந்து போயிடும். அது அந்த நெகட்டிவ் கதாபாத்திரம்.
அந்த கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தார். அதுபோல் கூண்டுக்கிளி திரைப்படம், எம்ஜிஆரும் சிவாஜி சேர்ந்து நடித்த படம். அதில் என்ன, எம்ஜிஆருடைய மனைவியை எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில் அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடிய கதாபாத்திரம் சிவாஜி கதாபாத்திரம். எம்ஜிஆரும் சிவாஜி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தில் சிவாஜிக்கு வந்து நெகட்டிவ் ரோல். சிவாஜி சம்மதிச்சு நடிச்சிருக்காரு பாருங்க. யாராவது சம்மதிப்பாங்களா? 2 பேருமே சூப்பர் ஸ்டார்கள். அப்போ எம்ஜிஆரும் சிவாஜியும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் யாராவது சம்மதிப்பாங்களா? சிவாஜி அதை பற்றியெல்லாம் கவலையே படலையே. நம்முடைய ரசிகர்கள் இதை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினைக்கவே இல்லையே. அது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். ரங்கோன் ராதான்னு ஒரு படம், அறிஞர் அண்ணா கதை எழுதிய படம். அந்த திரைப்படத்தில் என்னென்னா, தன்னுடைய ஒய்ஃபு பானுமதி அவங்க இருக்கும்போதே அவங்களுடைய தங்கச்சியை வந்து எப்படியாவது அடையணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் சிவாஜி ஏற்று நடித்த கேரக்டர். அதனால் மனைவிக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பல கட்டுக்கதைகளை இவரே உருவாக்கி, அதனால் அவங்க தங்கச்சியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கி இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை படத்தில் செய்வார். செஞ்சு படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து இவருடைய அயோக்கியத்தனங்களையெல்லாம் தெரிஞ்சு அந்த ஊரில் இருக்க ஆளுகளே வந்து இவரை அடிக்கிறது மாதிரிலாம் காட்சிகள் வரும். ஃபுல் நெகட்டிவ் ரோல். ரங்கோன் ராதா திரைப்படத்தில் சிவாஜி சார் வந்து அதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணியிருந்தாரு. நான் அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியப்பட்டேன். என்னையா இது இவ்வளவு நெகட்டிவ் தன்மை உள்ள கேரக்டராக இருக்குது. படம் ஃபுல்லாகவே இவர் அயோக்கியனாக தான் வராரு, கெட்டவனாக தான் வராரு, குள்ளநெறி குணத்தை கொண்ட மனிதனாக தான் வராரு. இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு இவர் எப்படி சம்மதிச்சார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாகவே அந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி நான் நினச்சி பார்க்கும்போது சிவாஜி சாருடைய அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, அதை வந்து உண்மையாகவே பெருசாக நினைக்கிறேன். இதே மாதிரி தெய்வப்பிறவி அப்படின்னு ஒரு படம் இருக்கும், சிவாஜி சார் பத்மினி ஆக்ட் பண்ண படம். அதில் வந்து மனைவி மேலே சந்தேகப்பட்டு கள்ளத்தொடர்பு ஏதோ இருக்குது வேற ஒருத்தன் கூட அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே மனைவி மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ் கதாபாத்திரம். மனைவி வந்து பத்தரை மாற்று தங்கம், நல்ல மனைவி. படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து மனைவி அந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு திருந்துறது மாதிரி அப்படின்னு வரும். ஆனால் படம் ஃபுல்லாகவே சிவாஜி சார் வந்து மக்கள் வெறுக்கக்கூடிய கதாபாத்திரமாக தான் இருக்கும். மக்கள் வந்து அப்படியே சிவாஜி என்ன இவ்வளவு மோசமான குணத்தை கொண்டவராக இருக்கார், மனைவி மேலே இப்படிப்பட்ட அருமையான மனைவி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மனைவி மேலே போய் இவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரே அப்படின்ற மாதிரி நினப்பாங்க. ஆனால் படத்தினுடைய கிளைமேக்ஸில் தான் பத்மினி நல்லவங்கன்ற மாதிரி சிவாஜிக்கே தெரியும். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட படம் ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் தன்மை உள்ள கதாபாத்திரம் அது சிவாஜி சார் நடித்தார். இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிற காரணம் என்னென்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட அந்த இமேஜ் அப்படின்ற ஒன்று இருக்குல்லையா, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எந்த அளவுக்கு தான் ஒரு அருமையான நடிகர், பல்வேறு கதாபாத்திரங்களிலும் நடிக்கக்கூடிய அளவிற்கு விருப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய நடிகர் அப்படின்றத மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு துணிச்சலாக நெகட்டிவ் கதாபாத்திரங்களை வந்து ஏற்று நடித்து அப்படின்ற ஒரு விஷயம் சிவாஜி சாரை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கதாநாயகனும் தமிழ் திரைப்பட உலகில் இப்படிப்பட்ட துணிச்சலான முயற்சிகளில் இறங்கி இருக்கவே மாட்டார்கள். காலத்தை கடந்து நடிகர் சிவாஜி கணேசன் வந்து மக்களுடைய உள்ளங்களில் வந்து ஆழமான இடத்தை பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, எப்படிப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை ஏற்று நடிப்பதற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தயாராக இருந்தார். நெகட்டிவ் கதாபாத்திரமாக இருந்தாலும், அயோக்கிய கதாபாத்திரமாக இருந்தாலும், கெட்ட கதாபாத்திரமாக இருந்தாலும், பெண் பித்தனாக வரக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தாலும் தன்னுடைய இமேஜை பற்றி சிறிது கூட கவலையே படாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தார். அதனால்தான் அவர் நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அனைத்துமே காலத்தை கடந்து நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி சார் இல்லை. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கலையுலக பயணத்தில் எப்படிப்பட்ட துணிச்சலான பல விஷயங்களை சிவாஜி சார் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த தகவல்களை இங்கு நான் கூறுகிறேன்.